தமிழன் மலையாளி. என்ன அரிஃபா இன்னைக்கு ட்ரெஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஓணம். ஓணம். ஸோ ஓணத்துக்கு வந்து எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். ஓணம் நாளைக்கு வருதுண்ணா? ஆமாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு ஓணம் காரணம் இல்லை கேട്ടോ, நான் எடுத்துக்கிட்டതാണ് ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் ആണ്. புதுசு தான். இல்ல லாஸ்ட் இயர் ஓணത്തിന് വാങ്ങിച്ച. சும்மா டிச்சு விடாம புது ட்ரெஸ் இது. இல்லப்பா. இல்ல. எல்லாம் புதுசு தான். சும்மா எடுத்து 1 வீக்ல எடுத்து போட்டா பழசாயிடுவாங்க. என்ன? லாஸ்ட் இயർ ഇട്ട ഓണത്തിന് ഇട്ടതാ, പിന്നെ ഇട്ടിട്ടില്ല. ஒரு வருஷாச்சா? ஒரு வருஷம். அது சரி, நல்லா പിന്നെ ഇട്ടിട്ടില്ല. அது சரி. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுட்டில் பார்க்கலாமா? தமிழ் மேடம் ஃபுட்டில் பார்க்கலாம். அதே. ஆரிஃபா என்ன பண்ணுறீங்க இப்போ? சேம் ஃபர்ஸ்ட் வந்து மீன் தான். மீன்னா வந்து பொரிச்ச மீன், வறுத்த மீன் தெரியும், அதெல்லாம் தெரியும். ஸோ மெயினாக வந்து கீரை. தமிழில் வந்து கீரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்ல എന്താ പറയാ? അങ്ങനെയല്ല, കീര എന്നല്ല പറയാ, കീരപ്പരിപ്പ്. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பருப்பு கீரை. ஆமா, இல்ல கீரை பருப்பு, இதை பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. பருப்பு கீரை മലയാളത്തില് പരിപ്പും ചീരയും. ചീരയും? ഓ, ചീരപ്പരിപ്പ്. ചീരപ്പருப்பு. அது தமிழ்ல வந்து கீரை பருப்புன்னு சொல்லுவாங்க. அது இது പരിപ്പും ചീര. அது சரி, പരിപ്പ് ചീര. பருப்பு ചീര. എല്ലാരും പറയും പരിപ്പ് കൂട്ടാൻ, ചീര ഇട്ടിട്ട് പരിപ്പ് കൂട്ടാൻ എന്ന് പറയും. പക്ഷെ ഇത് എല്ലാവർക്കും നല്ല ഇഷ്ടപ്പെടും. എനിക്ക് നല്ല ഇഷ്ടം. அது சரி, எல்லாருக்கும் பிடிக்காது. கீரை தானே, அயன் சத்து வரும் உனக்குள்ள. அடுத்து இது என்னதுப்பா? பொரியல். இது உணக்கப்பயிர் உப்பேரி. உணக்கப்பயிர் உப்பேரியா? தமிழ்ல வந்து பயிறு பொரியல்னு சொல்லுவாங்க. அது பயிறு சாணம் சொல்றது நம்மள பயிறு, அவ்வளவுதான். இது உணக்கப்பயிர் உப்பേരി. உணக்கப்பயிர் உப்பேரினா தேங்காய்லாம் போட்டு பண்ணிருக்கீங்க. കേരളത്തിലൊക്കെ വന്നിട്ട് പയറിട്ടിട്ട് തേങ്ങയൊക്കെ ഇട്ടിട്ട് എന്താ പറയാ ഉണക്കമുളക് പിന്നെ വന്നിട്ട് ചെറിയ ഉള്ളി ഒക്കെ, അതിന് ചെറിയ ഉള്ളിனா வந்து சின்ன வெங்காயம். ஆமா, ചെറിയ ഉള്ളിയൊക്കെ ഇട്ടിട്ട് അടിച്ചിട്ട് നല്ല രീതിയിൽ നല്ല ടേസ്റ്റ് ആയിട്ടുണ്ടാവും. ஆனா வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து மோஸ்ட்லி இந்த தேங்காய் வந்து ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா, சேம் காய் இதில் பண்ணுவாங்க. ஆனா வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து பண்றது. ஸோ இது வந்து பயிறு பொரியல். இது நல்ல டேஸ்ட் ആണ്. நமக்கு டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் கண்டிப்பா எனக்கு இருக்கும். நல்ல இஷ்டമാണ്. தென் பார்த்தோம்னா ஊறுகாய். அது வந்து உப்பேரி, அச்சாறு. ஸோ மக்களே, இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃபுட்டு. ஆமாம், നിങ്ങളുടെ വീട്ടിൽ എന്താ ഫുഡ്? നിങ്ങൾ നാളെ ഓണമാണ്. അപ്പം നാളെ ഓണത്തിൻ്റെ ഡിഫറെൻറ്റ് ലഞ്ചുമായി നമ്മൾ നാളെ കാണുന്നതായിരിക്കും അല്ലേ? ஆமாம், நாளைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பிளானிங். ஹோட்டலா? சமைக்க பிரியாணி അതറിയില്ല, നോക്കാം. நீ நல்லா சமைப்பா. நீ ஓணத்துக்கு நான் ஃபுல்லாக சமைச்சிருவீங்களா என்ன? என்னங்க இப்படி சொல்லிட்டேன்? அவ்வளோ டிஷ் இருக்கும் இல்லையா? லாஸ்ட் നമ്മൾ ചെയ്തതല്ലേ ഓണത്തിന് ഫുഡ്? பண்ணோம். ஆனால் வந்து എന്നാലും அவ்வளோவான ஃபுட்டு பண்ண முடியுமா? നാളെ കൊണ്ടേ അല്ല, സ്പെഷ്യലായിട്ട് ബ്രദർ നാട്ടിൽ പോയി. അപ്പൊ ഓനാണ് നല്ല ഫുഡിന്റെ വെജിറ്റബിളിന്റെ ഭയങ്കര ആളവനാണ്. നാളേക്ക് வந்து ഓണം. ആമാ, ഓണത്തിന്റെ വെറൈറ്റി ഡിഷ് ആയിട്ട് നമുക്ക് നാളെ കാണാം. ബൈ ബൈ. ബൈ.